அழகான குண்டு பூனை மிலோ. அவனுக்கு படிப்பதென்பது மிகவும் பிடித்தமான விஷயம். ஒரு நாள் ஒரு புத்தகத்தை திறந்து வைத்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த புத்தகத்தில் இருந்த பூனை A+ கிரேட் வாங்கியிருந்தது. நானும் ஒரு நாள் இதே போன்று A+ கிரேட் வாங்குவேன், இந்த பூனையைப் போல புகழ் அடைவேன் என மிலோ தனக்குள் சொல்லி கொண்டான். மிலோவின் நண்பன் விகாஸ் ஒரு நாள் மிலோவை பார்க்க வருகிறான். அப்பொழுது மிலோ தூங்கிக் கொண்டிருந்தான். விகாஸ் அவனை எழுப்பி, இப்படி தூங்கிக் கொண்டு நீ இருந்தால் எப்படி A+ வாங்க முடியும்? நண்பனே வா, நாம் இருவரும் நூலகம் செல்லலாம். நூலகம் சென்ற மிலோ புத்தகத்தை எடுத்து வைத்தவுடன் தூங்கி வழிகின்றான். இதை பார்த்த விகாஸ், நண்பனே எழுந்திரு, நீ படிக்க வேண்டும், படித்தால்தான் A+ வாங்க முடியும் என சொல்லி அவன் வாலை பிடித்து இழுக்கிறது. உடனே மிலோ, நீ என்னை தொந்தரவு செய்யாதே, நான் தூங்க வேண்டும் என கத்தியது. இதை கண்ட ஒரு பெரிய பூனை அவர்கள் இருவரையும் அங்கிருந்து வெளியே துரத்தி விட்டது. பரீட்சை நாட்கள் நெருங்க ஆரம்பித்தன. இதற்கு மேலும் இப்படி இருந்தால் A+ எல்லாம் வாங்க முடியாது என்பதை உணர்ந்த மிலோ படிக்க ஆரம்பிக்கின்றான். இரவு பகல் பாராமல் படிக்கின்றான். அவன் ப்ராஜெக்ட் செய்ய தேவையான அனைத்து உதவிகளையும் விகாஸ் அவனுக்கு செய்து கொடுக்கின்றான். மிலோ கார்போர்டுகளும் கயர்களையும் சில விளையாட்டு மீன்களையும் பயன்படுத்தி ப்ராஜெக்ட் ஒர்க் செய்கின்றான். மிலோ எதிர்பார்த்த தேர்வு நாளும் வந்தது. அவன் நன்றாக பாடங்களை படித்து கொண்டு சென்றதனால் தேர்வு எழுதுவது அவனுக்கு மிகவும் எளிதாக அமைந்தது. பரீட்சை முடிவுகள் வெளிவர ஆரம்பித்தன. மிலோ பட்டியலில் முதலிடம் பெற்றிருந்தான். அவன் எதிர்பார்த்தபடி A+ கிரேட் வாங்கியிருந்தான். மற்ற பூனைகள் ஆச்சரியத்துடன் அவனை மிகவும் பாராட்டின. மிலோ அவனது A+ சான்றிதழை பெருமையாக சுவரில் தொங்கவிட்டபடி நிம்மதியாக படுத்து உறங்க ஆரம்பித்தான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எது சிரமமாக இருந்தாலும் வெற்றி பெற உறுதி இருந்தால் நம்மை யாராலும் தடுக்க முடியும்.